ஜெபம் செய்வோம். சோத்ராண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, இது கனமுள்ள நாமத்துக்கு சோத்ரம் சோத்ர ராஜா. ஆண்டவரப்பா, காலைதோறும் இது கிருபை புதிதார கிருபடினா ஆண்டவரப்பா, இந்த நாளில கூட தகப்பனப்பா புதிய கிருபை புதிய பலத்தினால் ஆண்டவரப்பா இடகட்டி கொள்ளுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. அந்த ஜூம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஆண்டவரப்பா, நாங்கள் பார்க்கக்கூடிய மிஷினரியை குறிச்சும் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிச்சும் அவர் செய்த ஊழியங்களை குறிச்சும் தகப்பனப்பா, அது மாத்திரமல்ல ஆண்டவரப்பா, வேதாகமத்தினால் தகப்பனப்பா நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடையத்தக்க உன்னதத்திலிருந்து பரத்திலிருந்து தகப்பனப்பா எங்களுக்கு பலத்தை தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொண்டு ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாள்ல நாம யாரை குறிச்சு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் அக்வீனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷினரி குறிச்சு பார்க்க போறோம். இவர் பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் சேர்ந்த ஒரு மிஷினரி. இவருடைய நாட்களில இவர் எப்படி ஊழியத்துக்காக வந்தார், இவர் எப்படிப்பட்ட காலகட்டத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சார், ஊழியத்துல அவர் என்னென்ன காரியத்தை கொண்டு வந்தார், அவர் என்னென்ன காரியத்தை செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறிச்சு பார்க்கணும். தாமஸ் அக்வினஸ் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் குறிப்பிட்ட சில நாட்கள் மாத்திரம்தான், கொஞ்சம் வருஷங்கள் மாத்திரமே இருந்தாலும் அவருடைய ஊழியத்தின் எல்லையை பார்க்கும்போது, அவர் செய்த ஊழியத்தை பார்க்கும்போது நல்லா கடவுள் வல்லமையா எடுத்து பயன்படுத்தின ஒரு மனுஷனாக இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும். தாமஸ் அக்வினஸ் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். 1225 அவர் இத்தாலியில ரோகன்சோன்னு சொல்லிட்டு என்ற இடத்துல அந்த ஒரு இடத்துல அவர் பிறக்கிறார். அவர் இத்தாலியில ரோகன்சோ என்ற இடத்துல அவர் பிறந்தார். அவருடைய தகப்பனார் பெயர் பாத்தீங்கன்னா லோடோஃபி. அவருடைய தாயார் பேர் என்ன பாத்தீங்கன்னா தியோட்ரா. இவங்களுக்கு இவர் பிறக்கிறார். அவர் கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருக்கு சகோதரிகள் இருந்தாங்க. இவர் ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. இவர் பாத்தீங்கன்னா இத்தாலியில ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கிறார். இவரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வயதுல மாண்டே காசினா என்ற பெனாட்டிக் மட ஆலயத்துல அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மட ஆலயத்துல கல்வியை அவர் தொடங்குறார். 5 வயசுல மாண்டே காசினா என்ற மட ஆலயத்துல அவர் கல்வியை தொடங்கினார். அது மாத்திரம் இல்லாம நபில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பல்கலைக்கழகத்துல தத்துவமும் அப்புறம் பாத்தீங்கன்னா பைபிள் சம்பந்தமான தியாலஜிக்கல் அதையும் அவர் என்ன பண்றாருன்னா படிக்கிறார். அவரு பல்கலைக்கழகத்துல சேர்ந்து தத்துவமும் மற்றும் பைபிள் சம்பந்தமான தியாலஜியும் படிக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா அநேக மாற்றத்தை கிறிஸ்துவ கல்வியில உருவாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவ மதத்துக்கு அநேக மாற்றங்களை அவரு கொண்டு வந்திருக்கிறார். 1243 டெமினிக்கன் துறவியாக அவர் என்ன பண்றாருன்னா சேர்றாரு. 1243 அவர் டெமினிக்கன் துறையில ஒரு துறவியாக, அதாவது ஒரு ஊழியம் செய்வதற்காக என்ன பண்றாருன்னா சேர்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 1245 முதல் 1248 வரைக்கும் பார்சில்ல புனித ஆல்பர்ட் மக்னாஸ் என்ற ஒரு போதகர் இருக்கிறார். அவரு கீழே இவர் என்ன பண்றாருன்னா அசிஸ்டண்டாக வேலை செய்யறாரு. அது மாத்திரம் இல்லாம அவர் தியாலஜியும் அவர்கிட்ட என்ன பண்ணிக்கிறாருன்னா கத்துக்கிறார். அவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு தியாலஜி கற்றவர்னால அவர்கிட்ட அவர் கத்துக்கிறார். அப்புறம் 1248 இருந்து 1252 வரை பாத்தீங்கன்னா கொலேனில அவர் கல்வி பயணம் தொடங்குறாரு. திரும்ப அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய கல்வி பயணத்தை தொடங்குறாரு. அவரு எப்போ இந்த பார்சில் தியாலஜி ஒரு ஆசனாக நியமிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1256 அவரு என்ன பண்றாருன்னா நல்ல தியாலஜிக்கலை கற்று அறிந்ததுனால அவர் 1256 பார்சில் தியாலஜி ஆசனாகவே நியமிக்கப்பட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் அநேக நூல்களை அநேக புஸ்தகங்களை இவர் எழுதியிருக்கிறாரு. அதுல அநேக புஸ்தகங்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள புத்தகங்களாக அமைஞ்சிருக்குது. அது மாத்திரம் இல்லாம கிறிஸ்தவர்கள் மாத்திர வாசிக்க கூடிய வண்ணமா அவர் எழுதல.
மற்றவர்களும் வாசிக்கக்கூடிய வண்ணமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த புக்கை வந்து எழுதியிருக்கிறார். அதனால அநேகர் வந்து அந்த புத்தகத்தை வாசிச்சு அநேகர் வந்து பயன் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அவர் வந்து சும்மா தியாலஜிக்குன்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நம்பிக்கை, அப்புறம் வந்து நிதி சட்டம், நற்குணங்கள், இந்த 3 காரியங்கள் வந்து அந்த புஸ்தகத்துல அடங்கியிருக்குது. இதனால அநேகர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நிதி எப்படி அத நம்ம பயன்படுத்த முடியும், எப்படி நம்ம நிதியை வந்து சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு இவருடைய புஸ்தகங்களை வாசிச்சு நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்க அந்த இருக்கிறவங்களுக்குலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் வந்து நிறைய பேர் நம்பிக்கையற்றவர்களா இருக்கும்போது இவருடைய புஸ்தகத்தை வாசிக்கும் போது அநேகர் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நமக்குள்ள நற்குணங்கள் எப்படி உண்டாகணும்னு சொல்லிட்டு அப்படியும் இந்த புஸ்தகத்துல இந்த சும்மா தியாலஜின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல அவரு எழுதியிருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டல்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அது வந்து என்னன்னா தத்துவங்களையும் கிறிஸ்துவ தத்துவங்களையும் இணைச்சு அவர் எழுதியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் வெறும் தத்துவத்தை வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறாரு. அப்புறம் பார்க்கும்போது கிறிஸ்துவ அது நம்ம வெறும் நம்மளுடைய தத்துவம் மாத்திரம் கிடையாது, அதனோட கிறிஸ்துவ தத்துவம் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இணைச்சு எழுதியிருக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரது கருத்துக்கள் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுனால கத்தோலிக்க திருச்சபையில அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணிட்டாங்களாம், அதை ஏற்றுக்கொண்டாங்களாம். இந்த தத்துவங்கள்லாம் நல்லா இருக்குது, எங்களுக்கு வந்து இந்த தத்துவத்தை பயன்படுத்தும் போது கத்தோலிக்க சபையில சீர்திருத்தமானது உண்டாகுது, அநேகர் வந்து இதனால பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே அந்த தத்துவங்களை கத்தோலிக்க சபையில ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா மாற்றப்பட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சும்மா கான்ட்ரே ஜெனிட்டில் சொல்லிட்டு இன்னொரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது பாத்தீங்கன்னா மற்ற மதங்கள், அதாவது கிறிஸ்துவ அறியாத மதங்களோ அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களோ அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில அவங்க எப்படிப்பட்ட நிலையில கிடக்குறாங்க, எப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அவங்களால ஈஸியா எளிமையா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வண்ணத்துல அவர் கிறிஸ்துவ மறைமுகப்படுத்தி அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறார். இவர் சுமார் நிறைய புத்தகங்களை எழுதியிருந்தாலும் ஆனா இந்த கிட்டத்தட்ட இந்த 3 புத்தகங்கள் மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சரித்திரத்தையே உருவாக்கி இருக்குதா. அவருடைய கல்வி பாத்தீங்கன்னா அநேக நல்லா படிச்ச நல்ல ஒரு பட்டதாரியா இருந்தாலும் அவர் வந்து இந்த 3 புத்தகங்களை எழுதும் போதுதான் அவர் சொல்றாரு, எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஞானத்தை எப்படி எனக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுத எனக்கு ஞானம் யார் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒருவரே கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த புக்கை எழுதும் போது மையமாக ஒரு வசனத்தை வச்சு எழுதியிருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 2:6 சொல்லப்படுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைய அவர் உணர்ந்தாரு, இந்த வார்த்தையை அவர் விசுவாசிச்சாரு, இந்த வார்த்தையை அவருக்குள்ள என்ன பண்ணார், அக்செப்ட் பண்ணிக்கிறார். இந்த 3 காரியங்கள் அவருக்குள்ள செய்ததுனால அவர் என்ன பண்ணப்பட்டார்னா இந்த புத்தகங்கள்லாம் எழுதி கொண்டு வந்தது மாத்திரம் இல்லாம கிறிஸ்துவையே அறியாத ஜனங்கள் மத்தியிலும் என்ன பண்ணினார், அவருடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களையும் அவங்கள ஊக்குவிக்கும் வண்ணமா அவர் என்ன பண்றாருன்னா இந்த 3 புத்தகங்களை எழுதுறார். ஆனா அவரு இந்த 3 புத்தகங்களை எழுதும் போது இந்த நீதிமொழிகள் 2:6 மையமா வச்சுதான் என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய சுய ஞானத்தினால எந்த காரியத்தையும் செய்யல, என்னுடைய சுய புத்தினால நான் எதுவுமே செய்யல, என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, என் தேவன் என்னுடைய வாயில வார்த்தையை அருள் இருக்கிறார், என்னுடைய தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா இப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதுறதுக்கு அவருக்கு வந்து தேவன் வந்து பயன்படுத்தி இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா தத்துவத்துல அவருடைய பங்களிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நடுநிலை, உண்மை, நம்பிக்கையற்ற ஜனங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்கக்கூடியதா இருக்குதான் அப்படிப்பட்ட காரியங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து இயற்கை சட்டத்தையே மனித இயற்கையால் நற்குணங்களை பெற முடியும். மனித வந்து இயற்கையா என்ன பண்ண முடியாது, நற்குணங்களை பெற முடியாது. ஆனா நாம இயற்கையோட சேர்ந்து தேவனோட உறவு கொள்ளும் போது நமக்குள்ள நற்குணங்கள் உண்டாகும். நம்ம இயற்கையா நமக்குள்ள நற்குணங்களானது கிடைக்காது, தானாவே நமக்குள்ள நல்ல குணங்கள் உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சட்டத்துல அவரு அந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார்.
அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஒரு 5 வழிகளை குறிச்சு ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறார். ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் த வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல எழுதியிருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் வந்து இயங்கி, 2வது வந்து காரணம், 3வது வந்து அவசியம், 4வது வந்து தரம், 5வது வந்து லக்கு. இந்த 5 தலைப்புகளை முக்கியப்படுத்தி இந்த 5 தலைப்புகளை அவர் மையமா வச்சு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய வழியே இதுவாதான் இருந்துச்சான். அவர் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை செஞ்சார், தன்னுடைய வாழ்க்கையில அவர் எப்படி செயல்பட்டார்னு சொல்லிட்டு இந்த 5 காரியத்தை சுருக்கமா ஒரு புத்தகத்துல அவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க, எழுதியிருக்கிறார். அவர் வந்து எப்ப இறந்தாருன்னு பாத்தீங்கன்னா 1274ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி அவர் இறந்துட்டார். அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறார். ஒரு பிரசங்கத்துக்காக கார்ல போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்படுது. மாரடைப்பு ஏற்படும் போது அவர் அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாருன்னா மரித்து போயிடுறாரு. அப்படி மரித்த பின்பும் அவர் என்ன பண்றாருன்னா, மரணத்திற்கு பிறகு அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி செய்த ஊழியத்தை காட்டிலும் அவர் மரித்த பின்பு அவரை குறிச்சு, அவருடைய புத்தகங்களை குறிச்சு பேசின வார்த்தைகளும் அவரு சொன்ன காரியங்களும் கத்தோலிக்க சபையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது மாத்திரம் இல்லாம ஜனங்கள் மத்தியில ஒரு எழுப்புதலையும் உண்டாக்குச்சான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மரணத்துக்கு பிறகு 1323ஆம் ஆண்டு தாமஸ் அக்வினஸ் அவர் பாத்தீங்கன்னா அவங்க கேத்தோலிக்க சபையில அவர் வந்து புனிதராக அங்கீகரிக்கப்படுறார் 1323. அப்புறம் பாத்தீங்கன்னா 1567ஆம் ஆண்டு டாக்டர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அழைக்கிறாங்க. அவரு தான் இந்த சபையினுடைய டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அழைக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரை குறித்து இந்த நாள் வரைக்கும் என்ன பண்ணப்படுறாங்கன்னா பேசுறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு சொன்ன அந்த காரியங்களையும் அவர் போதிச்ச அந்த காரியங்களும் அவர் வந்து வெளிப்படையா போய் சுவிசேஷத்தை அறிவிக்கல ஜனங்கள் மத்தியில. ஜனங்களோட என்ன பண்ணல, சுவிசேஷம் அறிவிக்கலனாலும் ஆனா அவர் எழுதின புத்தகங்களினால அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்க என்ன பண்றாங்க, அவருடைய புத்தகத்தை வாசிச்சு அவருடைய கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களா மாற்றப்பட்டாங்களா, அவருடைய வார்த்தைகள்னால கவரப்பட்டாங்க. அவருடைய வார்த்தையில ஒரு வல்லமை, அவருடைய வார்த்தையில ஒரு ஜீவன் இருக்கிறத அநேகர் வந்து உணர்ந்தாங்களாம். அப்ப பார்க்கும்போது அவர் வந்து குறுகிய காலத்துல வாழ்ந்திருந்தாலும் இந்த மிஷனரி பார்க்கும்போது தாமஸ் அக்வினஸ் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியா காணப்பட்டார். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் இளைஞர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய புத்தகத்தை வாசிச்சு இவருடைய தியாலஜிக்களை படிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாச்சான். எவ்வளவு வல்லமையா ஒரு ஊழியக்காரர் செயல்பட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு ராஜா குடும்பத்துல பிறந்திருந்தாலும் தன்னைத்தானே வெறுமையாக்கி அநேக ஜனங்களுக்காக பயன்படும் வண்ணமாக எல்லாவற்றையும் வெறுத்து என்ன பண்ணிருக்கிறார்னா, ஜனங்களுக்காக என்ன பண்ணிருக்கிறார், பரிதபிக்க கூடிய வாஞ்சை உள்ள ஆவிய தேவன் அவருக்குள்ள ஊற்றுறதுனால இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு அநேகர் என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அநேகர் வாலிபர்கள் தான் இவருடைய தியாலஜிக்கல் புத்தகத்தை வாசிக்கும் போது அவர்களுக்குள்ள அநேக வாஞ்சைகள் உண்டாகுது. நாமளை இவரை போல மாறணும், நாமளை இவரை போல மாறக்கூடிய வண்ணமாக இவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்னுதாரணமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் வந்து இவரை ஒரு ரோல் மாடலா வச்சு என்ன பண்றாங்களா, இன்னை வரைக்கும் அவருடைய தியாலஜிக்களை இன்னை வரைக்கும் கடைப்பிடிச்சுட்டே வராங்க அந்த கத்தோலிக்ல. அதுக்கப்புறம் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 1ஆவது அதிகாரம் வசனம் 1-6 வரைக்கும். ஏசாயா 1ஆவது அதிகாரம் வசனம் 1-6 வரைக்கும் இன்றைய வேத வாசிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இங்க தைலாபுரம் ஒரு டைம் அங்கிள் வந்திருக்கிறப்போ இந்த வசனம் சொன்னார். அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, ஏசாயா 1:3 சொன்னார், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அங்கிள் கூட இதுக்கு ஒரு டைம் நல்ல விளக்கத்தை சொன்னார். இங்க பார்க்கும்போது மாடு வந்து தன்னுடைய எஜமானனை அறியுமா, அதனுடைய எஜமான் யாரு, அதே மாதிரி ஆடு மேய்க்கக்கூடிய மெய்ப்பன் கூட அதனுடைய எஜமான் யாருன்னு சொல்லிட்டு அறியுமா. ஆனா இஸ்ரவேலோ அவங்க என்ன பண்றாங்கன்னா உணர்வு இல்லாத இருக்கிறாங்களா. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின விதத்தையும் நடத்தின வழியையும் மறந்து போயிட்டாங்க.
அவங்களுக்கு அற்புதம் செய்யற வரைக்கும் கர்த்தர் தேவைப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் தேவைப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா கர்த்தரை விட்டு விலகுகிறவங்களா காணப்படுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. நம்மளுடைய வாழ்க்கையில நாம கூட அப்படிதான் சில நாட்கள் எப்படி இருக்கிறோம், சுயநலமா காணப்படுறோம். நம்மளுடைய தேவைகளுக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறோம். மத்த நாட்கள் நாம என்ன பண்ணுறோம், கர்த்தரையே மறந்து போயிடும். நாம கர்த்தரை மறக்கும் போது நமக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயமானது இல்லை, உணர்வற்ற இருதயம் நமக்குள்ள நிறையக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல கர்த்தர் என்ன பண்றாருன்னா வருத்தத்தோடு என்ன பண்றாரு, தீர்க்கதரிசிகளோடு பேசுறார். இந்த தீர்க்கதரிசிகளோடு பேசும்போது நான் இந்த வசனத்தை நல்லா தியானிக்கும் போது ஏசாயா 1:1-6 வரைக்கும் தியானிக்கும் போது ஒரு 6 காரியங்கள் இதுல இருந்து தேவன் வெளிப்படுத்தினார் எனக்கு. அது என்ன காரியம்னா, முதலாவதா பார்க்கும்போது தேவனுக்கு எதிரான ஒரு ஜாதி அந்த இடத்துல, தேவனை எதிர்க்கக்கூடிய ஒரு ஜாதி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இஸ்ரவேலை தான் தெரிந்து கொண்டிருக்கார், தமது ஜனமாக தம்மை ஆராதிக்கும்படி அவர் தெரிந்து கொண்ட ஜனமே என்ன ஆகுதுன்னா அவருக்கு எதிராக மாறக்கூடியதா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா அவங்க தேவனை எதிர்க்கிறது மாத்திரம் இல்லாம ரெண்டாவதாக என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பாவத்துல ஈடுபடக்கூடியவர்களா இருக்கிறாங்க, பாவத்துல விழுந்து போகிறவர்களா காணப்படுறாங்க. இந்த பாவத்தினால அவங்களுக்குள்ள அநேக காயங்களும் வேதனைகளும் துக்கங்களும் ஏற்படுது. அதனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவங்கள அப்படியே எப்படின்னா போகட்டும் சொல்லிட்டு என்ன பண்ணல, விட்டு விடல. அவங்கள என்ன பண்றாங்க, திரும்ப பரிசுத்தத்துக்கு அழைக்கிறவரா காணப்படுறார். திரும்ப அவங்க என்ன பண்ணணும், தங்களை தாங்களே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தம் உள்ள ஜனங்களா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறார். மூணாவதாக பார்க்கும்போது அவங்களுக்கு 3 காரியத்தை அந்த இடத்துல தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். என்னன்னா உணர்தல், அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். பாவம் செய்துட்டுமே நம்மளிடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், உண்மையும் உத்தமம் தான் எதிர்பார்க்கிறார், கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யும்படிதான் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி உணர்வை ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது திரும்பும்படி அவங்களுக்கு என்ன பண்றார், ஒரு சான்ஸ கொடுக்கிறார். மூணாவதாக பார்க்கும்போது அவங்க பட்ட காயத்திலிருந்து குணத்தை தருகிறவரா இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா பாவத்துல அழிந்து போன ஜனங்களா இருந்தும் அவங்களை திருப்பவும் கர்த்தர் என்ன பண்றாங்க, மீட்டு எடுக்கிறவரா இருக்கிற. நம்மளுடைய தகப்பன் நம்மளை எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமா என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். அவர் நம்மளுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார். நம்மளுடைய கரத்தை அவர் எப்படி பிடிச்சிருக்கிறா, கெட்டியா பிடிச்சிருக்கிறார். நாம தான் என்ன பண்ணிடுறோம்னா அநேக நேரங்கள்ல தேவனுடைய கரத்தை விட்டுட்டு விலகி போகிறவர்களா காணப்படுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா 5வதாக ஒரு காரியத்தை சொல்றார். என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்புக்கான தேவனுடைய இரக்கம். அவங்கள மீட்டு எடுக்கணுமே, அவங்கள திரும்ப என்னுடைய ஜனங்களா மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவங்க மேல ஒரு இரக்கம் தேவனிடத்துல இருந்து வெளிப்படுது. தேவன் அந்த இரக்கத்தினால அவங்கள மீட்டெடுக்கிறவரா இருக்கிறார். கடைசியா பார்க்கும்போது நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஜனங்கள் இடத்துல அவர் இரக்கத்தை மாத்திரம் கொடுக்காம அவருடைய நீதியும் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம அவர்களுக்கு நன்மையான பலனை அளிக்கிறவரா காணப்படுறார். இதுதான் நாம இந்த பழைய ஏற்பாட்டுல ஏசாயா 1:1-6 வசனங்களில் உள்ள ஆழமான சத்தியமா இருக்குது. இந்த வசனத்திலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்றோம்னு பாத்தீங்கன்னா, பாவத்துல நம்ம விழுந்து கிடந்தா அல்லது நமக்குள்ள ஏதாவது பாவமான செயல்களானது காணப்பட்டாக்கா தேவனை நாம எதிர்த்து நிற்கிறவர்களா இருக்கணும், தேவனுக்கு நாம விரோதிகளா காணப்படுறோம். அந்த பாவத்திலிருந்து நிலைப்பதனால நம்மளுடைய உடலுக்கும் வியாதி வருது, நம்மளுடைய ஆத்மாவுக்கும் அழிவு வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சரீரத்திலேயே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, பலவீனங்கள் காணப்படுது. நம்மளுடைய ஆவியில நாம பலனற்றவர்களா காணப்படுறோம். நம்மளுடைய ஆத்மாவானது தேவனை விட்டு விலகி போகக்கூடியதா இருக்குது. நம்மளுடைய சரீரத்துல அநேக வியாதிகளானது கொண்டு வருது. ஒரே ஒரு சின்ன தவறின் மூலமா இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள உண்டாகக்கூடியதா இருக்குது. எப்பன்னா தேவனை விட்டு விலகும் போது, தேவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது. அப்புறம் பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாருன்னா நாம அவரை விட்டு விலகி போனா கூட அவர் விடவே மாட்டிருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் எங்க போனாலும் கர்த்தரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் எங்க போனாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க, நான் பாதாளத்துக்கு போனா கூட அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க, நான் போய் கீழே எங்க போனாலும்
எந்த இடத்துக்கு போனாலும் அங்க உங்களுடைய கரமானது என்னை தேடி வந்து கொண்டே இருக்கு. அப்போ நாம எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கிறத நாம உணரணும். கர்த்தருடைய கரம் நம்மளோடு இருக்கிறத நாம அறிந்து கொள்ளணும். காரணம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா நாம இருக்கிறதுனால. அப்படி இருக்கும்போது நாம எங்க போனாலும் சரி, கர்த்தருடைய கரமானது நம்ம கூட இருக்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும். அப்புறம் பார்க்கும்போது இனியோட மனப்பாட வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 2:16. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர் என்ன பண்றாங்கன்னா, கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதாவது 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணணும், கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ஏரோது ராஜா என்ன பண்றாருன்னா திட்டம் பண்றார். இந்த நாட்கள் கொஞ்ச நாட்களாவே நாம இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் வசனங்களை வாசிச்சு கொண்டு வரோம். இதுல நாம ஆழமான சத்தியம் என்ன அடங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏரோது ராஜா என்ன பண்றாருன்னா திட்டமிடுறார். அவருடைய திட்டமோ அவருடைய எண்ணமோ எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கர்த்தருக்கு எதிரான எண்ணமா இருக்கு, கர்த்தருக்கு எதிரான திட்டமா இருக்கு. இப்படி இருக்கும்போது தேவன் வந்து என்ன பண்ணுவார்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்ப நாம என்னத்தான் நினைச்சாலும் கர்த்தர் நம்மளுடைய நினைவுகளை நன்றா அறிந்திருக்கிறவர். இந்த ஏரோது ராஜா இந்த 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அந்த எருசலேம்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் அழிச்சு போட்டார், எல்லாரையும் சாகடிச்சுட்டார். அப்படி இருக்கும்போது அநேக அந்த பிள்ளைகளை இழந்த தாய்கள் என்ன பண்றாங்கன்னா கதறாங்க, அழுகுறாங்க. என்னன்னா, என்னுடைய குமாரன் மரிச்சு போயிட்டானே சொல்லிட்டு புலம்புறாங்க. இத முன்னாடி என்ன பண்ணிருக்கிறாருன்னா, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இது தீர்க்க தரிசனமா எரேமியா 31:15 முன்னாடி என்ன பண்ணிருக்கிறார், சொல்லியிருக்கிறார், ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது புலம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த தீர்க்க தரிசனமானது இந்த வேத பகுதியில நிறைவேறுவதை நாம பார்க்க முடியும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்துல நிறைவேறுகிறத பார்க்க முடியும். சுமாரா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். அப்ப இருக்கும்போது ஆனா இந்த இடத்துல அது நிறைவேறுது. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமா நிறைவேறுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய திட்டம் தீர்மானம் அந்த இடத்துல நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா கர்த்தர் வேற ஒரு திட்டத்தை வச்சிருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா, சாஸ்திரிகளை அழைச்சி அவர் இந்த குழந்தை எங்க பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரிகள் இருக்கிறத திட்டமா விசாரிக்கப்படும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அதை அறிஞ்சு தெரிஞ்சு திரும்ப என் இடத்துல வந்து என்ன பண்ணணும், கருத்தா திட்டமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. ஆனா இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்கன்னா, தேவனை பார்த்துட்டு ஆவியானவர் என்ன பண்றாருன்னா தூதர்கள் மூலமா அவங்கள வேற வழியா நடத்துகிறவரா இருக்கிறார். அந்த சாஸ்திரிகளை வேற வழியா நடத்தினதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் அந்த இடத்துல காக்கப்படுவது மாத்திரம் இல்லாம அந்த இடத்துல தீர்க்க தரிசனமானது நிறைவேறுது. அப்ப பார்க்கும்போது அந்த இடத்துல எருசலேம்ல அநேகர் பிள்ளைகளை இழந்து புலம்பிங் எடுக்கிறாங்க. புலம்பும் போது அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு வசனத்துல இருந்து நாம ஒரு 5 காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். என்னன்னா, மனிதன் என்னதான் திட்டம் தீட்டி தீர்மானம் பண்ணினாலும் ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறார், அதன்படிதான் நம்மளை நடத்துவார் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப இந்த ஏரோது ராஜா அந்த சாஸ்திரிகளை அவருடைய திட்டத்தின்படி நடத்தினார். ஆனா தேவ திட்டம் வேற விதமா இருந்தனால அவங்க வேற வழியா நடந்து போனார். 2வதாக பார்க்கும்போது அவங்க சத்தியத்திற்கு எதிராக போராடும்படி அந்த சாஸ்திரிகளை ஏரோது ராஜா அனுப்புறார். ஆனா எப்போ நாம சத்தியத்துக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறோமோ அந்த இடத்துல சத்தியமானது உண்மையானதுதான் நிலைச்சு நிக்கும்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். சத்தியத்துக்கு எதிராக நாம எதிர்த்து நிற்கும் போது நாம எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னா தேவனுக்கு விரோதிகளா காணப்படும். சத்தியத்தை நாம எதிர்க்காதபடி சத்தியத்துல மாறி நடக்கிறவர்களா காணப்படும். அப்புறம் 3வதாக பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல குழந்தைகளை இழந்த அநேக தாய்கள் ரொம்ப புலம்பி அழுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் காக்கப்பட்டதுனால இங்க இப்ப பார்க்கும்போது உலகத்துல அநேகருடைய ஜீவனானது மீட்கப்பட்டிருக்குது, அநேகருடைய ஆத்மாவானது அழிவில் இருந்து காக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 4வதாக பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு தலைவரா நல்ல ஒரு லீடரா இருந்து செயல்பட்டுருக்கலாம். ஆனா கடூரமான தலைமையினால செயல்பட்டதுனால அவர் வந்து தேவனுடைய கரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திரிக்கு மேல இருந்துச்சு. அப்புறம் 5வதாக பார்க்கும்போது நாம நினைக்கிற பாதையே வேற,
ஆனா கர்த்தர் நடத்துற பாதையே வேற அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வழி வச்சிருக்கிறார், அந்த புதிய வழியில தான் நம்மள நடத்துவார்னு சொல்லி. இந்த சாஸ்திரிகள் வந்த வழி வேற, ஆனா கர்த்தர் அவங்கள ஒரு புதிய வழியில நடத்துகிறவரா காணப்பட்டார். இந்த நாட்களில நாம தாமஸ் அக்வினஸ் அவருடைய வாழ்க்கையை குறிச்சும், அப்புறம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறிச்சும், அப்புறம் இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் அவர் பிறந்த பிறகு நடந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தேவன் துதிகன மகிமை சதா காலம் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். சோத்திர ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமது கனமுள்ள நாமத்துக்கு சோத்திர சோத்திர தகப்பனப்பா. இந்த நாளில கூட தகப்பனப்பா மிஷனரி தாமஸ் அக்வினஸ் அவரை குறிச்சு பார்த்தோம் தகப்பனப்பா. அவருடைய வாழ்க்கையின் சரீரத்தை குறித்து பார்த்தோம் தகப்பனப்பா. அவர் வைராக்கியமாய் உண்மையாய் உத்தமமாய் உமக்கு ஊழியத்துல நிலைச்சு நிற்க தேவ ஆவியானவர் பாராட்டின கிருபலுக்காய் ஸ்தோத்திரம், தயக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனப்பா. இந்த நாளில ஜூம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவர்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனப்பா. ஆண்டவரப்பா, கல்வாரி சாப்பல்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியத்திலும் தேவ ஆவியானவர் கூடவே இருந்து நடத்த போகிறதாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரப்பா, இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்களுக்காக, ஆண்டவரப்பா இவாஞ்சலிஸ்டுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனப்பா. ஆண்டவர பாஸ்டர்களுடைய ஊழியத்தின் தேவைகளை சந்திங்க. எந்தெந்த இடத்துலலாம் சபை கட்டி கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவர சபைகள் தேவைகள் இருக்குதோ, ஆண்டவர அப்பா அவர்கள் எல்லா காரியத்திலும் ஆண்டவரப்பா தேவைகளை சந்திக்க போகிற தயவுக்காக சோத்திரம். விசுவாசிகளை எல்லாமல் அவர்கள் கொடுக்க போகிற தயவுக்காக சோத்திர தகப்பனப்பா. கல்வாரி சேப்பல் ஒவ்வொரு ஊழியத்தின் தகப்பனப்பா இந்த நாள் வரைக்கும் அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துகிற தெய்வமே உமக்கு சோத்திர ராஜா. ஆண்டவரப்பா ஸ்தோத்திர தகப்பனப்பா. டைரக்டருக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரப்பா அங்கிளுக்காக ஆன்டிக்காக ஜெபிக்கிறேன். அவருக்கு கொடுக்கப்பட்ட 3 பிள்ளைகளுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனப்பா. ஆண்டவரப்பா இந்த நாளில் ஆண்டவரப்பா ஒரு ஊழியத்தில் ஆண்டவரப்பா உத்தமமாய் உண்மையாய் செய்யத்தக்க ஆண்டவரப்பா அவரை தெரிந்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்குங்க, விஸ்தாரமாக்குங்க ராஜா. ஸ்தோத்திரம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து உம்மாலே மதிலை தாண்டத்தக்கதாய் துதி சேனையா ஜப சேனையா இந்நாள் வரைக்கும் நிறுத்திருக்கிறே ஸ்தோத்திரம். நல்ல சரீர சுகத்தின் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. இன்னும் அநேகருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஜீவிக்கிறவர்களாய் மாட்டுங்க ராஜா. ஸ்தோத்திரம். ஆண்டவரப்பா எங்கெங்க எல்லாம் ஹாஸ்டல் எல்லாம் செயல்படுதோ அது தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. தேவ ஆவியானுடைய வழி நடத்துதல் எல்லோரோடு கூட இருந்து நடத்த போகிறதாய்வுக்காக ஸ்தோத்திரம். வலிமை உள்ள ரத்தத்தை தெளிக்கிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.